குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். மிதுன ராசி மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குமே ராசி பலன் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியோட குணநலன்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி வந்து ஒரு பெண் ராசி. மிதுன ராசிங்கிறவங்க ஒரு அழகான தோட்டத்தோடு இருப்பாங்க. அழகான புருவங்கள் இருக்கும், அழகான மூக்கு, அழகான வாய், ஒரு அழகான தோட்டத்தை இருப்பாங்க. இந்த அழகே அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் ஆபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஒரு சிறப்பான முக பாவனை கொண்டிருப்பாங்க. யாரையுமே எளிதில் ஈர்க்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். இதனாலேயே பல இடங்களில் அவங்க வந்து ஒரு முன்னிலை பெற்றிருப்பாங்க. 1000 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனித்துவம் இருக்கக்கூடியவங்க அந்த மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். ஒருத்தரோட நான் வந்து பெட்டராக தெரியணும். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆஃபீஸ் எடுத்துட்டா அது வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இவங்க சொல்படி தான் அனைவரும் கேட்பாங்க. யாராவது ஒரு சில பேர் இவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தான் சாதகமான அமைப்பு கிடைக்கும். ஏன்னா இவங்களோட கண்ணை பார்த்தாலே அவங்க வந்து அந்த பேச்சுக்கு வந்து மயங்கிடுவாங்க. அந்த மாதிரியான குணநலன் கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்களுமே நீச்சி அடைகிறாரு. நீச்சி அடைகிறனால பல வந்து நன்மைகளும் இருக்குது, பல வந்து தீமைகளும் இருக்குது. நன்மைகளை பார்த்தீங்கன்னா இவங்களோட உடல் நலத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு தூரதேச பயணம் மேற்கொள்வாங்க. அதனால் உடல்நலம் சரியில்லாத போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மிதுன ராசிக்கு 5ஆங்கிறது ஒரு சிறப்பான ஸ்தானங்க. அவங்களோட தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இவங்களே கூட ஒரு புது தொழில் இவங்களே கூட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது பிடிக்காம பாஸை சண்டை போட்டு வந்து ஒரு புது தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இப்படி தொழில் பண்ணாலுமே அதில் வந்து முன்னேற்றமும் நல்ல பணவரவும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த 15 நாட்கள் ஒரு தொழில் தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பெரிய லாபத்தையும் பெரிய வெற்றியும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது ஒரு தொழில்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம். மிதுன ராசியை பொறுத்தவரைய மிதுன ராசிக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை லாட்ரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. ஏன்னா இது வந்து பணத்தை குறிக்கும். பண வரவு சீராக இருக்கும். செலவுமே பணவரவு சீராக இருந்தாலுமே அதுக்கடுத்து செலவு அப்படி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா செலவுமே இருக்காது. எப்படி சேமிக்கணும் மிதுன ராசிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் பணத்தை சேமித்து பத்திரப்படுத்தக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களுமே பண வரவு மிக மிக அதிகமாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைய ஏதாவது ஒரு தீராத வழியால் வந்து அவதிப்பட்டு வந்திருப்பாங்க வருங்காலங்களில். இந்த காலங்களில் அதெல்லாம் சரியாகி ஒரு முழுமையாக சரியாகட்டும், ஒரு கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பயணம் பண்ணும்போது மட்டும் ஒரு சில பிரச்சனை வரும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லாட்டி கால் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து மிக மிக ஒரு சிறப்பான பொற்காலங்க. இதுவரைய எதுலையுமே சரியாக போயிருக்காது மாணவர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ரூட் எடுத்து அதில் பிடிச்சி போட்டு ஒரு சிறப்பான இன்புட் வந்து மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபோக்கஸாக இருந்து முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த ஃபோக்கஸ் வந்து கெடுக்கிறதுக்கு நிறையா வேலைகள் வந்து பண்ணுவார் இந்த 5ஆம் இடத்துல இருக்க ராசிநாதன். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலை நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரு சாதிக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்துலையுமே ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள பேச்சு, ஏதாவது வெளியிலேருந்து வர்றவங்க வந்து எதாவது சொல்கிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனை இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஈகோவெல்லாம் விட்டுட்டு 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். பல நாட்களில் யாராவது உங்கள் குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சு இருக்கீங்க, இல்லை குடும்பத்தை விட்டு நீங்களே பிரிஞ்சிருக்கீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் நடக்குங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைய இந்த 15 நாட்கள். இந்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு அற்புதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு யோகம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது பண வரவாக இருக்கலாம், பொருள் வரவாக இருக்கலாம், இல்லாட்டி புதுசாக ஏதாவது வீடு வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு சில ஏதாவது ஒரு யோகம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.